அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று ரிசல்ட் பார்த்திங்கன்னா 455. நம்ம சொன்ன மாதிரி ஏசியில் வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஏபியில், அப்புறம் பிசியில் அப்படிங்கிற மாதிரி வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நேற்று கூட நம்ம கணிப்புகள் எடுத்திருந்தோம். 004 வந்துச்சு, அதுக்கப்புறம் 455 வந்துச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இன்றைக்கி எப்படி கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பேட்டர்னை கொஞ்சம் மாற்றிருக்கோம். அது என்னங்கிறத நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் என்ன பேட்டர்னில் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன உதாரணத்துக்கு இந்த 455 அப்படிங்கிற எண் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கலாங்களேன். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 455 ரிசல்ட் இருக்குது. ஸோ நம்ம இந்த என்டையர் ஏரியா இந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த பேட்டர்னில் இந்த இடம் இருக்குதுன்னு வச்சுக்கலாமே. ஓகேங்களா? கரெக்டாக சொல்ல போனால் இந்த இடம்னு வச்சுக்கலாமே. இப்போ இந்த பேட்டர்னில் 455 அப்படிங்கும்போது என்னவாக இருக்குது, இதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கேதர் பண்ணி எடுத்துருக்கோம். அப்படி கேதர் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 25 அப்படிங்கும்போது அந்த தேதியில் அந்த ரிசல்ட் என்ன வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகேங்களா? நம்மளுக்கு கரெக்டாக சொல்ல போனால் இந்த இடத்துல நம்மளுக்கு 455 அப்படிங்கும்போது இந்த இடத்த நோட் பண்ணிக்கலாம். 455 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 572ம் 789 இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் நான் நோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 455க்கு 572 789 இருக்குது. ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா நம்மளுக்கு திருப்பி நம்மளுக்கு 55 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு நம்மளுக்கு திருப்பி 55 அப்படின்ற போது அது எங்கே இருக்குது அப்படின்னு இந்த கம்ப்ளீட் இந்த வருஷத்தில் ஃபுல்லாகவே நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னொரு விதமாக நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 655 இருக்குது. ஸோ 655க்கு இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 061 இருக்குது. எங்கன்னா இந்த இடத்துல 0க்கு 061 இருக்குது. ஸோ நம்மளுக்கு அப்போ 4க்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுலேருந்து 861 அப்படிங்கிறது கிடைக்கிது. ஓகேவா? ஸோ அதையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். 861 அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 55 அப்படிங்கும்போது வேறு இந்த இடத்துல எங்கே இருக்குது, இதெல்லாத்தையும் காமனாக வச்சு மேட்ச் பண்ணும்போது என்ன நம்பர் அடிக்கடி நம்மளுக்கு நிறைய மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதே மாதிரி நம்மளுக்கு இதில் எல்லா இடத்துலையுமே மேட்ச் ஆகிற என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். அதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன மாதிரி வருது, எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு ஃபைனலாக பார்க்க போகிறோம். இதுதான் இன்றைக்குரிய கெஸ்ஸிங்கில். ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம சார்ட் வைஸில் அதில் பவர் லெவல் தான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் ஒரு சில நாட்கள் அது இருக்குது, ஒரு சில நாட்களில் அது இல்லாமல் இருக்குது. அப்படிங்கும்போது நான் இதுலேருந்து எடுத்தது மொத்தம் 4 செட்டை நான் நோட் பண்ணி வைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 455 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 789572 அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது இல்லாமல் இந்த இடத்துல வேறு என்னவாக வரலாம், வேறு என்ன மாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு கிளாஸ் பார்ப்போம். ஏன்னா ஒரு நாளும் ஒரு ஃபார்மேட்டில் நம்மளுக்கு வருது. அப்படிங்கும்போது 485 அப்படிங்கிறத நான் முந்தானத்தை எடுத்த கணிப்பு, அது அதாவது நேற்று டைரெக்டாக வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது நம்ம அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் பார்க்கணும் பேட்டர்னை. அதனால தான் அந்த பழைய பேட்டர்ன் இல்லாமல் புது பேட்டர்னில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 55 555 அப்படிங்கிற மாதிரி வரும்போது டபுள்ஸ் வந்தாலும், அதாவது ட்ரிபிள்ஸ் வந்தாலும் வாய்ப்பு இருக்குது ஒரு சில நாட்களில். அதனால் நான் ட்ரிபிள்ஸ் அப்படிங்கும்போது ஒரு சின்ன உதாரணம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா 255 இருக்குது. எங்கன்னா இங்கே இந்த இடத்துல 255 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன இருக்குது, 212 அப்படின்னு இருக்குது. அப்போ 412 அப்படிங்கிற மாதிரி இருக்குமா? இல்லை அதுக்கு கீழே மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 060 இருக்குது. இங்கே டபுள்ஸ் வந்த மினிடி நாள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 060 அப்படின்னா 0க்கு 2 அப்படிங்கும்போது 4க்கு 6. அப்போ 660 அப்படிங்கிற மாதிரி வரலாம். அப்படின்னா 60 வராமல் 70 வரும். ஸோ இதுலேருந்து நான் இந்த சார்ட்லேருந்து நான் எடுத்த கணிப்புகளில் நான் இப்போ 3 விஷயம் நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு நான் எழுதி காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், அது நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஓகே, இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 789 நண்பர்களே. ஓகேவா?
789, 572, 207, 861 அப்படிங்கிறத நான் எடுத்துருக்கேன். சரி, இப்போ இதில் மொத்தம் 4 எண் இருக்குது. சரிங்களா? ஸோ நான் இப்போ இதுபடி அப்படின்னும்போது நம்மளுக்கு இந்த மாத சேட்டில் இந்த பர்டிகுலராக இந்த ஒரு 5 நாள் ரிசல்ட்டில் எப்படி கணக்கு வருது அப்படிங்கிறத பார்த்தோன்னு வச்சுங்களேன். இந்த நம்ம ஒரு 4 நாட்கள் பேட்டர்னில் இந்த இடத்துல என்னவாக வருதுன்னா 1 4 5 5145 அப்படிங்கும்போது இதுபடி நம்ம பார்த்தா நம்மளுக்கு என்ன மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இதை ப்ளஸ் பண்ணி பார்க்குறோம். இப்போ என்னென்னா நம்ம 5 + 4 + 1 அப்படிங்கும்போது 10ன்னு வருது அப்படின்னு வச்சுக்கலாமே. சரிங்களா? என்னென்னா 5 + 4 9, 9 + 1 10 அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஏ போர்டில் இங்கே வந்து நான் 0ன்னு ஒரு கணக்கு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 4 4 5 5க்கு 4 5 + 4 9 9 + 4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 + 4 அப்படின்னா நம்மளுக்கு 13 அப்படின்னு கிடைக்குது. அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 4 9 13 அப்படின்னா பி போர்டில் வந்து நான் 3ன்னு ஒரு கணக்கு எடுக்கிறேன். இது நம்ம அந்த சார்ட்டோட மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதுலேருந்து தான் ஃபைனலாக ஒரு செட்டு நம்ம எடுக்க போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. 104 அப்படின்ட்டு இருக்குது. 4 + 1 அப்புறம் 5. ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து கிடைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 + 4 9, 9 + 1 0. ஏ போர்டில் 0, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5ன்னு நம்மளுக்கு கிடைக்கிது. அப்படின்னா நம்மளுக்கு 035 அப்படின்னு ஒரு எண்ணு கிடைக்கிதுன்னு வச்சுக்கோம். ஓகேங்களா? 035. சரிங்களா? ஓகே, இப்போ 035 அப்படிங்கிறது நம்ம ஒரு கணிப்பலாக எடுக்கிறோம். நம்ம ஏற்கனவே நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சிடுறேன். சரி, அந்த பழைய சார்ட்லேருந்து நம்மளுக்கு வந்தது என்ன எடுத்திருக்கேன்னா 207 861 789 572 இந்த 4 செட்டு அந்த பழைய சார்ட்லேருந்து எடுத்தது. இந்த 035 அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த வீக்லி சார்ட்டில் எடுத்தது. ஓகே, இந்த 455ங்கும்போது 4க்கு 2, 5க்கு 0, 5க்கு 7 பவரில் இருக்குது. அதே மாதிரி 4க்கு 8, 5க்கு 6, 5க்கு 1 பவரில் இருக்குது. 4க்கு 7, 5க்கு 8, 5க்கு 9 பவரில் இருக்குது. ஒரு இந்த 89 அப்படிங்கிறது பிசியில் கொஞ்சம் நல்லாவே ஒரு ஸ்ட்ராங்காகவே வரலாங்கிற மாதிரி தான் தோணுது. 89 அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களில் 5 4 4 5 அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னும்போது 66 அப்படின்னு இன்றைக்கி வராமல் 5க்கு 8, 5க்கு 9ன்னு பவராக வரலாம். அதனால் பிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 89 அப்படிங்கிறது ஒரு கணிப்பாக இருக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 4க்கு 5, 5க்கு 7, 5க்கு 2. ஸோ இவ்வளோ தான் நம்ம எடுக்கிறோம். மொத்தம் இதில் பார்த்திங்கன்னா 5 செட்டு 207, 861, 789, 572, 207. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த நாட்களில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு எண்ணு வந்து நம்மளுக்கு அந்த முன்னாடி நாள் ரிசல்ட்லேருந்து இந்த டபுள்ஸ் வந்ததில் அப்படியே மேட்ச் ஆகிட்டே இருந்திருக்கு. ஆனால் நேற்று மட்டும்தான். ஸோ இவ்வளோ தான் நண்பர்களே நம்ம கொடுக்குற கணிப்பு. இதில் பார்த்தீங்கன்னா 207, 861, 789, 572, 035. அவ்வளோதான். இது 035 நீங்கள் 530ன்னு பார்த்தாலும் நீங்கள் கணிப்படுத்துங்க. அதான் 4க்கு 5, 5க்கு 3, 5க்கு 0ன்னு இருந்தாலும் இருக்கலாம். ஓகேவா? இவ்வளோ தான் நம்மளோட கணிப்பு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே 0 அப்படிங்கிறது கொஞ்சம் வருது. அதனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0. ஓகேங்களா? இவ்வளோ தான் நம்ம கொடுக்க கணிப்பு. அதே மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்றா நம்மளுக்கு 4 + 1 5 அப்படிங்கிற மாதிரி. அதாவது இந்த இடத்துல எப்படி முந்தானத்துக்கு நேற்றுக்கு 4 + 1 4 + 1ன்னு ப்ளஸ் பண்ணி வச்சாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி ஏ போர்டில் ப்ளஸ் பண்ணி 5ஆக வரலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இந்த கெஸ்ஸிங் படி பார்த்தோன்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு எண் அப்படின்னு ஒரு மேட்ச் பண்ணி பார்க்குறோன்னு வச்சுங்களேன். இதுலேருந்து நம்மளுக்கு 4 + 1 5, ஏ போர்டில் 5, பி போர்டில் வந்து 4 5. இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 3 4ன்னு இருக்குது. அப்படியே வரிசையாக ப்ளஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த கணக்குப்படி இங்கே வந்தது படி மேட்ச் பண்ணி பார்க்கும்போது பி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 6ன்னு ஒரு கணக்கு வச்சுக்குவோமே. 6. ஓகேங்களா? 6. ஓகே, அதே மாதிரி நம்மளுக்கு சி போர்ட்லேயும் அதே மாதிரி ப்ளஸ் பண்ணி கொண்டு வருவானான்னு சொல்ல முடியாது. ஆனாலும் நேற்று ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. 1க்கு 4, 4க்கு 5 அப்படிங்கும்போது இதுலேயும் நம்மளுக்கு என்ன இல்லாமல் இருக்குது அப்படின்னா 6ங்கிறது இல்லை. ஏன்னா இந்த இடத்துல 8 இருக்குது, 7 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது. இதில் 6ங்கிறது இல்லை. அதனால் 566ங்கிறது ஒரு எண்ணாக வரலாம். ஸோ இவ்வளோ தான். சரிங்களா? இவ்வளோ தான் நம்ம கணிப்பு.
ஆல் போர்டில் ஆனால் 0 தான் வாய்ப்பு. 0 வரலன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக 5 வரலாம். இவ்வளோ தான் நண்பர்களே. பாருங்கள், நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா அந்த போர்டில் எப்படி இப்படிலாம் மாறி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கெஸ்ஸிங்கே மாற்றி எடுத்தால் தான் உண்டு. அதனால தான் நான் இந்த பேட்டர்னில் நான் வேறு மாதிரி உங்களுக்கு கெஸ்ஸிங் எடுத்து காமிச்சேன் நண்பர்களே. சரிங்களா? ஸ்டே டியூன். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.